இப்படி வெளியில ரோட்ல நடந்து போயிட்டுருந்தேன். அப்ப பார்க்கும்போது நெறைய குப்பைமேனி கிடச்சிச்சா, உடனே நம்ம சோப்பு தயாரிப்போன்ட்டு நான் குப்பைமேனி சோப்பு தயாரிக்க வந்துட்டேங்க. இப்படி தாங்க இருந்துச்சு நான் தயாரிச்ச சோப்பு. ரொம்பவே அருமையா இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளியர் ஸ்கின் வேணும்னா குப்பைமேனி சோப்பு யூஸ் பண்ணலாம். இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட பொருள் பார்த்தீங்கன்னா, குப்பைமேனி, துளசி, வேப்பிலை, சோற்று கத்தாழை, சோப் பேஸ் பார் இது எல்லாமே தாங்க எடுத்துக்கிட்டேன். ஒரு சிலவங்க இதில் வந்து விட்டமின் இ கேப்சூல் கூட ஆட் பண்ணிப்பாங்க. இது ஃபுல்லுமே நான் கழுவி ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. ஏன்னா பெரிய ஜாரில் போட்டேன், ஆனால் அந்த பெரிய ஜாரில் என்னால் அரைக்க முடியல. அதனால் சின்ன ஜாரில் போட்டு அதை எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ சோற்று கற்றாழை இது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க ஹெல்த்துக்கு. ஹீட்டை குறைக்கும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்க ஈரப்பசம் கொடுக்குறதுனால தான் இந்த சோற்று கத்தாழையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். இப்போ வந்து நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த சோப்பை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் சோப் பேஸை வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இதில் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. என்ன தெரியுமாங்க, நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த சோப்பெல்லாம் வாங்கி. பார்த்தோம்னா நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் போட்டு நான் உருக்கும் போது அது உருகவே இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப நேரம் வச்சு 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 ரொம்ப நேரம் கிண்டுனேங்க. எனக்கு வரவே இல்லை. ஆனால் ஒரு சில சோப் பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுன்னா கரையாதா என்னன்னு தெரியலங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் எடுத்து வச்சுருந்தேன்ல ஃபில்ட்ரு, அந்த குப்பைமேனி, வேப்பிலை, துளசி, சோற்று கத்தாழை இதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி அதில் ஊற்றிட்டேங்க. அதை ஊற்றினோன்னே அது நல்லாவே கரைஞ்சிருச்சு. சரி கரைஞ்சிருச்சே, ரொம்ப நேரம் நின்னேன் கரையலையேன்ட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது நல்லாவே கரைஞ்சிருச்சு. ஓகே இது தாண்டா சாக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் இருக்க யூஸ் அண்ட் த்ரோ கப் இருக்குல்லங்க, அதை தாங்க நான் இப்போ இதை சோப் மோல்டாகவே ஆக்க போகிறேன். ஏன்னா என்கிட்ட சிலிக்கான் மோல்டு இருக்குது, அது எங்கே இருக்குதுன்னு என்னால் கண்டுபிடிச்சி எடுக்க முடியல. அதனால் நான் யூஸ் அண்ட் த்ரோ டீ கப் வச்சுருந்தேன். அதில் கொஞ்சோண்டு எண்ணெயெல்லாம் தடவிட்டு இந்த இதை வந்து ஃபுல்லுமே ஊற்றி ரொப்பி வச்சுட்டேங்க. நம்ம வீட்டிலே ஈஸியாக தயாரிக்கலாங்க. குப்பைமேனி, வேப்பிலை, துளசி, சோற்று கற்றாழை போட்டு சோப்பு. ஆனால் இது வந்து யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்பவே அமேசிங்காக இருந்துச்சுங்க. நான் பியர் சோப் ஆட் பண்ணியிருக்கனால அந்த பியர் சோப் வாடை வருது. இதோட பச்சை வாடை வராமல் பியர் சோப்போட வாடை வருதுங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்குதுங்க. நான் இது நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த சோப் பேஸு. சோப் பேஸ் இல்லைங்க, சோப்பு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம காசை கொடுத்து வெளியிலலாம் வாங்க தேவையில்லைங்க. வெறும் சோப் பேஸ் இருந்தாவே போதும். நம்ம இது மாதிரியான சூப்பரான சோப் பண்ணலாங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க. மறந்துடாமல் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ் போடலாம். பாய். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ.